எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு மட்டும்தாங்க. அவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ இன்னைக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸும் கோபி மஞ்சூரியன் தாங்க பண்ணி கொடுத்தேன். காலிஃப்ளவர் மேரினேஷனில் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே நான் வீட்டில் இருக்கிறதாங்க பயன்படுத்துவேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த நெஞ்சு கறிக்கிற மாதிரி வராதுங்க எவ்வளோ சாப்பிட்டாலும். இன்னொரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறப்ப எப்போவுமே நல்லா சூடான எண்ணெயில் நீங்கள் போடணும். போட்டுட்டு கலக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு சைட் வேக விட்டுறணும் நல்லா. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பிரிஞ்சு வரும் இல்லைங்க, அந்த மாதிரி நடக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சாய் சாஸும் சேர்த்து தாங்க இன்றைக்கி பண்ணேன். மஞ்சூரியன் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. வீட்டுக்கு திருப்பி ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இருக்கான்னு கேட்டால் ஃப்ரைட் ரைஸ்மே நல்லா வந்திருந்ததுங்க. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு இதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க கேட்டிருக்காரு. ஸோ லயாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் கோபி மஞ்சூரியன் வச்சுட்டு ஆப்பிளும் ஆரஞ்சும் தாங்க கொடுத்து விட்ருந்தேன். மார்னிங் பிரேக்கில் சாப்பிட்றதுக்கு ஒரு பனானா கொடுத்தாச்சுங்க. குட்டி பயலுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சு பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு பார்லி கஞ்சி, கீரை கடையலுங்க, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். என் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.